ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் யூ. நான் உங்கள் யுவனந்தன். இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி 2 வண்டி போடல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வண்டி தான் போடுறோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தரப்போகிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைக்கிள் ஒரு புது பிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 91 பிராண்டு. இது ஒரு கேடிஎம் பிராண்ட் தெரியுமா? பைக் பிராண்ட் இருக்குல்ல, கேடிஎம் பைக்ஸ் இருக்குல்ல, அவங்களோட சைக்கிள் இந்த மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது பேர் 91. இந்த மாடல் பேர் டிஃபீட். இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிராண்டை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் இப்போ தான் பேர் 91 வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பிராண்டு பேர் ஃப்ராக் சைக்கிள்ஸ் இருந்துச்சு, ஃப்ராகன்ட் இருந்துச்சு. இப்போ 91 மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சைக்கிளோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாங்க. இது 21 ஸ்பீட் சைக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீல் சைஸ் 29. வீல் சைஸ் 29 ஃப்ரெண்ட்ஸ். டியூவல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபோர்க் இருக்குது. குவிக் ரிலீஸ் சீட்ஸ். அப்புறம் இந்த 91 பிராண்ட் சொன்னாலே ஒரு அட்ராக்டிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ தெரில, கேடிஎம்ங்கிறதுனால எல்லாத்துக்குமே இந்த சைக்கிள் பார்த்தோன்னே கேடிஎம்னு உருவாச்சுன்னா எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிராண்ட் டிசைன் பண்ணது ஒரு சைக்கிளிஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் பாருங்கள், நல்லா ப்ளூ கலர், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ப்ரோ சீரியஸ். இந்த பிராண்ட் இந்தியாஸ் டாப் எமர்ஜிங் பிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சப்ளை ஆகிட்டுருக்கு இந்த பிராண்டு. இந்த பிராண்டு சைக்கிளை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் இந்த சைக்கிள்ஸ், இந்த சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவாய்ட் பண்ண சொல்லிப்பேன். அது ஏன்னா இந்த ஆன்லைனில் ஒரு சைக்கிள் வாங்குகிறோம்னா அதை சைக்கிள் கொடுத்தா நிறைய சைக்கிள் வரும். அதில் வெறும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 to 6 இமேஜஸ் தான் இருக்கும். அது எந்தளவுக்கு இதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த சைஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு சேரும்போது சைஸ் வேறு மாறி கூட வர சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் நேரடியாக ஒரு கடையிலேருந்து வாங்கி பார்த்தீங்கன்னா சைஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உட்காந்து பார்த்துட்டு அதோட கம்ஃபர்ட்னஸ்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வரும்போது அப்படி நீங்கள் கரெக்டாக வந்தாலும் வரும்போது நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிராண்டோட மேனுஃபேக்சரிங் இடம் அவங்க போட்டால் தான் நம்பி ஆகணும். அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கடையில் இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த டீலர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, மேனுஃபேக்சர் எங்கே பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் சைக்கிள்ஸ்லாம் அவங்க அனுப்பும்போது பாக்ஸ்லாம் தருவாங்க, லூஸ்லாம் தருவாங்க. நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எல்லாம் மெக்கானிக்கே ஒரு ஃபிட் பண்ணி தருவாங்க. மெக்கானிக்லாம் சைக்கிள் மாட்டுறதும் ரொம்ப எக்ஸ்பர்ட். அது சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து தந்துடுவாங்க. ஆனால் ஆன்லைன்லேருந்து வரும்போதுலாம் லூஸில் தான் ஒரு பாக்ஸில் தான் தருவாங்க.
நம்மளே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சிலது நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட கொஞ்சம் சைக்கிள் டேமேஜ் ஆயிரும். சும்மா நேரில் வாங்கினா இந்த நேரில் சைக்கிள்லேருந்து வாங்கினா சர்வீஸ் பேக்கப் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஆன்லைனில் வாங்கினா சர்வீஸ் சப்போர்ட்லாம் இருக்காது. எங்கே கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள். இந்த நேரில் வாங்கினா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஆன்லைனில் வந்து அது தனியாக ஒரு பிராண்ட் இருக்கும். அதோட இது ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி வாங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இதாயிரும். இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் ஜென்ரேஷனில் இல்லை, எனக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து சைக்கிள்ஸ்லாம் வாங்கினா அவங்க அப்பா அந்த மாதிரிலாம் சைக்கிள் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சைக்கிள் கடைக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனாலே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமாமா. இந்த சைக்கிள் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொன்ன இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். பாய்.